அனைவருக்கும் வணக்கம். தமிழர் வேளாண்மை முறைப்படி வரப்புயர்த்தப்பட்ட நெல் வயலில் இருக்கும். தமிழர் வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வயலை பொறுத்த வரைக்கும், நஞ்சு அடிக்கிற கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் வரப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. வயல் அப்படின்னா வரப்பு தான் அதோட முதன்மையானது. அந்த வரப்பு எல்லை காக்கக்கூடியதை தாண்டி வயலுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும், அறிவியல் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா வயலுக்கு மைய நோக்கு விசையை வயல் நோக்கி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா சுற்றி வரப்புகளை சரிவான வகையில் ஒரு 45 டிகிரி சரிவான கோணத்தில் வரப்புகளை சுற்றி அமைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நெல் வயலுக்கு அதிகமான நீர் தேவைப்படும். நீர் பொறுத்து தான் வேரோட்டம் நல்லாயிருக்கும். மண்ணோட பளபளப்பை பொறுத்து வேரோட்டம் அதிகமாக இருக்கும். அந்த மையத்தை நோக்கி சரிவு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த சரிவு நீரை வெளியில் போய் வரப்பை விட்டு வெளியில் போக விடாமல் மையத்தை நோக்கி வர வைக்கும். அதுதான் அந்த மைய நோக்கு விசை. இதில் ஒரு நல்ல ஒரு சொல்லாடல் கூட உண்டு. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கொடி உயரும், கொடி உயர கூன் உயரும் அப்படின்னு. வரப்பு எந்த அளவுக்கு உயர்த்துகிறோம், வரப்புக்கு இந்த அளவு தான் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. வரப்பை எவ்வளவு உயர்த்துகிறோமோ அந்தளவுக்கான நெல்லோட வளர்ச்சி இருக்கும். காடு மேன்மைப்படும், காடு பலம் பெறும் அப்படிங்கிறத அதை குறிப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த மண்ணோட பதமுமே நல்ல மாறுபடும். அது எப்போதுமே நெல் வயலுக்கு ஏற்ற ஒரு பதத்தை அந்த வரப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வரப்பு தான். வரப்புன்னு கூடுதல் சிறப்புன்னா, வரப்பு பயிர்கள் வைக்கலாம். இப்போ நம்ம வயலை பொறுத்த வரைக்கும் தென்னை, வாழை, மாதுளை, முள் சீத்தா இந்த மாதிரி இதில் நடவு பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல ஒரு வெட்டி வேர் செடி வச்சுருக்கோம். நம்ம இப்போ நடைமுறை காலத்தில் இருக்க மாதிரி அரை அடியில் வரப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம மொத்தத்துக்கு ஒரு 4-5 சென்ட் தான் நமக்கு பயன்படுத்தியிருப்போம் வயலை தாண்டி மற்ற செயல்களுக்கு. அதனால் நமக்கு இங்கே பாருங்கள், விளாம்பழம், இங்கே மாதுளை, தென்னை, இங்கே வெட்டி வேர் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அங்கிட்டு வாழை, அங்கே பருவமும் வாழையும் தென்னையும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இயற்கை செடியெல்லாம் நம்ம இன்னும் உழவு ஓட்டும்போது வெட்டி போட்டுக்கும். இது ஒரு நல்ல ஊட்டமாகவும் தான் அமையுது. வரப்பு நமக்கு காட்டோட பாதுகாப்பை தாண்டி மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. அதெல்லாம் வரப்பில் ஒரு புல் முளையுது. மழை பெய்யும் பொழுது அந்த புல்லில் இருக்கக்கூடிய புல் மக்கிய முதல் முறை வளர்ந்த புல் திரும்ப அழிஞ்சு திரும்ப அடுத்த முறை புல் முளையும். அந்த புல்லோட சாறுகள்லாம் மழை நீரோட சேர்ந்து ஒரு நம்ம ஊட்டம் கொடுக்குற மாதிரி, டானிக் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் வயலுக்கு. அது ஒரு கூடுதல் பலனும் கூட. அதனால் தமிழர் வேளாண்மை முறை அப்படின்னா வரப்பு உயர்த்தி மழைநீரை, பெய்யக்கூடிய மழைநீரை முதன்மையாக நிறுத்தி அந்த மழைநீரை வடிய விட மாட்டோம். எப்பயுமே நம்மளோட வடிகால் எப்போவுமே அடைச்சி தான் இருக்கும். வடிய வைக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இல்லை. நம்ம வயலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதை அடைச்சி வச்சுருக்கலாம். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நெல் வயல் தாக்கு பிடிக்கும். அதுவும் பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னா இன்னும் கூடுதல் திறனோடு தான் இருக்கும். நம்மளோட ஆத்துக்கு செடி செம்பா நெல் வயல் மாதிரி தான். நன்றி.